விராட் கோலி விளையாண்ட இந்த இன்னிங்ஸ் வந்து வெறும் ரன் சம்பந்தப்பட்டது கிடையாது. ஒரு தலைவன் எப்படி போராடுவாங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த இன்னிங்ஸ். ஒட்டுமொத்த ஸ்டேடியம் அமைதியா இருக்கிறப்ப ஒருத்தர் தோல் மேல சுமந்துட்டு வந்தது வெறும் பேட் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியர்களோட நம்பிக்கை. ஒரு பக்கம் விராட் கோலி நல்லா விளையாண்டு இருக்கிறப்ப மறுபக்கம் ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஜடேஜா இப்படி அவுட் ஆயிட்டு நம்மளோட நம்பிக்கை சுக்குனரை உடைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு பாலும் சவாலா மாறுது. ஒவ்வொரு ரன்னும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்களோட இதே துடிப்பா மாறுது. விராட் கோலி இருந்தா மட்டும் இந்த மேட்ச் முடிக்க முடியுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனா விக்கெட்ஸும் நம்ம கிட்ட கிடையாது. விராட் கோலி நிதிஷ் ரெட்டியோட பார்ட்னர்ஷிப்ல 80 ரன் வருது. நிதிஷ் ரெட்டி அவுட் ஆன உடனே இதுக்கப்புறம் பவுலர்ஸ் இருக்காங்க, யாரா விளையாடுவாங்க நினைச்சு நம்ம யோசிக்கிட்டு இருக்கிறப்ப ஹர்ஷித் ராணா உள்ள வராரு. அவரை எவ்வளவோ ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா நம்மளோட மூஞ்சில கரியும் நமக்கு சரியான பதிலடி கொடுத்தாரு. ஹர்ஷித் ராணா 50 அடிச்சிருக்காரு, சும்மா தெறிக்க விட்டாரு. அவ்வளவுதான் மேட்சே இதுக்கப்புறம் முடிச்சலாம்னு நினைக்கிறப்ப அன்பார்ச்சுனேட்லி அவரு அவுட் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் விராட் கோலி இருக்காரு சொல்லி நமக்கு நம்பிக்கை இருக்கு, மறுபக்கம் விக்கெட் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு டைம் இதுக்கப்புறம் ஒரு விக்கெட் போனாலும் இந்தியா தோத்துங்கிற சுச்சுவேஷன்ல முகமது சிராஜ் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டு போய் இந்தியரோட நம்பிக்கைய சின்ன பின்னமாக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி போராடுறாரு, அந்த போராட்டத்துல தோல்வியும் அடைஞ்சாரு. ஆமா, இந்தியா தோத்துருச்சு, விராட் கோலி ஃபெயிலியர் ஆயிட்டாரு இல்லன்னு சொல்லல. ஒரு பிளேயர் எப்படி போராடணுங்கிறத விராட் கோலி இந்த இன்னிங்ஸ்ல எக்ஸாம்பிளா பிளே பண்றாரு. மேட்ச் முடிஞ்சு போச்சு, ஸ்கோர் போர்டு ஆஃப் பண்ணாங்க. ஃபேன்ஸ் யாருமே கிரவுண்ட் விட்டு வெளியே போல. ஏன்னா இந்த இன்னிங்ஸ் எப்பயுமே ஃபேன்ஸோட மனசுல நிக்கிற மாதிரி விளையாண்டுருக்காரு விராட் கோலி. சில பிளேயர்ஸ் வந்து ரன் அடிப்பாங்க, சில பிளேயர்ஸ் வந்து ரெக்கார்டு பிரேக் பண்ணுவாங்க, சில பிளேயர்ஸ் மட்டும் தான் அந்த ரன்ல வந்து சரித்திரம் படைப்பாங்க, வரலாறு படைப்பாங்க. அப்படி வரலாறு படைக்கிற பிளேயர் யாருன்னா த கிங் விராட் கோலி.